பொதுவா முருகப்பெருமான நினைக்கிற போதெல்லாம், அவர் பாலமுருகனாக, இளைஞர்களுக்கான வீரமுருகனாக, முதியோர்களுக்கான ஞான முருகனாக நம்முடைய மனதில தோன்றுவார். ஆனா, அவருடைய அந்த உருவம் சின்ன உருவமா இருக்கிறத காட்டிலும், வள்ளி தெய்வான சமேதரா இருக்கிறத காட்டிலும், வீரராக வேல் பிடித்து நிக்கிற அந்த அழகுக்கு இணையா ஒண்ணு சொல்ல முடியாதுங்க. முருகு என்றாலே அழகு. திருவி கல்யாண சுந்தரனார் சொல்லுவார். முருகு அல்லது அ அழகு அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் கூட எழுதியிருக்கிறார். இந்த முருகனுடைய உருவத்த நான் மலேசியாவுக்கு போறப்பல்லாம் 10 மலையில பல ஆண்டுகளா ஆஸ்ட்ரோ வானவில் சேனலுக்காக அப்போது அதனுடைய இயக்குனராக இருந்த டாக்டர் ராஜாமணி அவர்கள், இப்ப கூட அவங்க தான் புது யுகத்தினுடைய கிரியேட்டிவ் ஹெட்டா இருக்கிறாங்க. அவங்க என்ன அழைச்சு நான் பலமுறை போய் பேசியிருக்கிறேன். தைப்பூச விழாவுக்கு நேர்முக வர்ணனை பண்ணியிருக்கேன். அந்த 10 மலை முருகன் கோயில்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான பார்க்குறப்ப அப்படி ஒரு பெருமிதம் ஏற்படுங்க. இப்ப சமீபத்தில கூட நான் போயிட்டு வந்தேன். அதாவது மலை தனியா, முருகன் தனியா, மேல இருக்கக்கூடிய குகை பல லட்சம் ஆண்டுகள் பழைய குகைம்பாங்க. அங்க முருகனுடைய வேல் இருக்கும். இந்த முருகப்பெருமானுடைய தோற்றம் அவ்வளவு அருமையா இருக்கும். இவ்வளோ பெரிய முருகன பார்க்கறதுன்னா 10 மலைக்கு தானே போணும் அப்படின்னு நான் நினைச்சுட்டே இருப்பேன். ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? 10 மலைக்கு ஏன்டா போற? முத்துமலைக்கு வாடா! அப்படின்னு அந்த முருகன் கூப்பிட்ட மாரி இருந்ததுங்க. எப்படி தெரியுங்களா? சேலத்துக்கும், ஆத்தூருக்கும் நடுவுல இந்த சிறிய கிராமம் இருக்குது. மலை சார்ந்த பகுதியாக இருக்குது. ஹைவேலயே இருக்குது. பெரிய அந்த நேஷனல் ஹைவேலயே இருக்குது. எஸ்.ஆர். கோவிந்தராஜன் அவர்கள் எஸ்.ஆர்.ஜி கல்யாண மாலை நிகழ்ச்சிக்கு அந்த மேட்ரிமோனியலுக்காக ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சி எங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார். நான் வழக்கமா மண்டபத்தில வைப்பார்ன்னு நெனச்சேன். ஆனா, அவர் நல்லா மிகச்சிறப்பாக இந்த கோவில் வளாகத்தில வச்சிருந்தார். அந்த முத்துமலை முருகன் கோவில்ல அந்த பிரம்மாண்டமான ஒரு முருகன உருவாக்கி இருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய ஐயா திருமிகு ஸ்ரீதர் அவர்கள் தான் அதுக்கான வாய்ப்பை குடுத்திருந்தாங்க. இப்ப நாங்க அங்க போறோம். நானும் துணைவியார் எல்லாமே போயிருந்தோம். எங்க பட்டிமன்ற அணியினர் வந்திருந்தாங்க. அந்த பட்டிமன்றத்த நம்ம தனியா பார்க்க போறோம் பின்னாடி. போறப்ப கார விட்டு இறங்குன உடனே, அந்த முருகன பார்த்த உடனே அப்படியே மெய்மறந்து போனோங்க. அவ்வளவு பெரிய முருகன். அதனுடைய பீடத்தோட உயரம் 35 அடி உயரம் பீடம். முருகப்பெருமானுடைய உயரம் 111 அடி. இப்ப நாங்க கீழ உள்ள போனபோது அந்த முருகனுக்கான அந்த அபிஷேகங்கள் எல்லாம் நடந்தது. உள்ளேயே 6 படை வீடு முருகனுடைய அந்த திருமேனிகளை வைத்து அஷ்டாங்க விமானம் மாதிரி சிறிய விமானத்தையும் உள்ள ஒரு கோபுரத்தையும் வச்சிருக்கிறாங்க. அதேபோல நம்ம போன உடனே சோமாஸ்கந்தராக இருக்கின்ற, அதாவது எம்பெருமான், எம்பெருமாட்டி, சிவபெருமான், பார்வதி தேவி, கணேசர், சுப்பிரமணிய சுவாமி இவர்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய அந்த அந்த காட்சியை பார்க்குறோம். இப்ப நம்ம இருக்கிற இடம் ஆத்தூருக்கும் சேலத்துக்கும் நடுவுல முத்துமலைங்கிற இடத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு வந்துருக்கோம். பார்த்துட்டு நாம இந்த முருகனுடைய அந்த விஸ்வரூபத்த பார்த்தோமே, மேல போய் பார்க்கணும்னு சொன்ன உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணாரு. அதனுடைய அதை நிறுவிய திரு ஸ்ரீதர் அவர்கள். மேல போறதுக்கு அற்புதமான ஒரு லிஃப்ட் வச்சிருக்காங்கங்க. மலேசியால 10 மலை முருகன் கோயில் மலை மேல இருக்கும். 420 படி போயிட்டு வரணும். ஏறிட்டா 3 லிஃப்ட் கிடையாது. ஆனா இங்க முருகனை பார்க்கறதுக்கு லிஃப்ட் வச்சிருக்கிறாங்க. மேல பன்னீர் அபிஷேகம் இருக்கு. அதெல்லாம் போய் பார்க்கலாம் வாங்க. 10 பேர் ஒரே நேரத்துல அந்த லிஃப்ட்ல போலாம். மேல போனோம். மேல போனா அது எதுக்காக அப்படின்னா, அந்த வேல் இருக்கு பார்த்தீங்களா? அந்த வேலுக்கு பன்னீர் அபிஷேகம் நம்மளே பண்ணலாங்க. அந்த பன்னீர் அப்படியே குழாய் வழியாக கீழ வர்ற பக்தர்களுக்கும் தரப்படுது. சுவாமிக்கும் அது பண்ணப்படுது. இந்த வேலுக்குள்ளார பைப் செட் பண்ணி வச்சிருக்கோம். அது நேரடியா கீழ போய் மூலஸ்தானத்துக்கு போயிடும். சரி, சரி. நேரா நாளைக்கு காலையில சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம். இப்ப இவர நான் பார்த்துட்டு அவருக்கு வணக்கம் சொல்லி, அவங்க துணைவியாரும் அங்க இருந்தாங்க. அவங்க குடும்பத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள நான் முதல்ல சொன்னேன். எப்படிங்க இது பண்ணீங்க? இவ்வளோ பெரிய முருகன உருவாக்கணுங்கிற எண்ணம் எப்படி வந்ததுன்னு? அப்ப அவரு சொன்னாரு, இந்த பகுதியில இருக்கக்கூடிய ஏக்கர் நிலங்கள் எங்களுடையது தான். நான் வியாபாரத்தில சிறு நஷ்டம் வந்தபோது இந்த நிலத்தெல்லாம் வித்துறலாம்னு நான் நினைச்சேன். பாருங்க அந்த நிலத்த ரிஜிஸ்டர் பண்ற வரைக்கும் போவோம். திரும்பி திரும்பி வந்துரும். வாங்க மாட்டாங்க. வாங்காம போக போக நான் கடனாளியாகி கவலைப்பட்டு படுத்திருந்தப்ப, ஒரு நாள் எனக்கு இங்க ஒரு கோயில் கட்டேன் அப்படிங்கிற மாரி ஒரு குரல் கேட்ட மாரி இருந்தது.
நானே கடல்ல இருக்கேன், இடமும் விக்காம இருக்கு. கோயில் கட்டுவேன்னு நெனச்சேன். ஆனா, இதுல ஒரு பகுதிய அத நான் விற்று இந்த வேலைய ஆரம்பிச்சேன். மளமளன்னு முருகன் தானே உயர்ந்துட்டாரு. இன்றைக்கு நான் யார்ட்டயும் எந்த பைசாவும் வாங்குறதில்ல. அது மட்டும் இல்ல, லட்சக்கணக்கான பேர் இங்க வந்துட்டு போறாங்க. இன்னொரு ஆச்சரியத்த நான் சொல்ல மறந்துட்டேன். அங்க மேல இருந்து பார்க்குறப்ப, எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய மலைத்தொடர்ல முருகனுடைய முகம் அப்படியே அதாவது இப்படி மல்லாக்க படுத்திருக்கிற மாரியும், அந்த முக வடிவமும் தெரியுதுங்க. நீங்க சொல்லலாம், "ஏய் இதெல்லாம் என்னய்யா இப்படி பேசுறீங்க வர வர? மேகத்த பார்த்தா முயல் மாரி இருக்கு, அத பார்த்தா சிங்கம் மாரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு." உண்மதாங்க. நான் இலங்கைக்கு போயிருந்தப்ப அங்க காமிச்சாங்கங்க. அங்க ஒரு மலையில அதனுடைய அந்த அமைப்பே அனுமன் படுத்திருக்க மாதிரி காட்டுறாங்கங்க. இந்த மலையில ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? அந்த காட்சியில, இது பாறையாக இருந்தால் அப்படியே இருக்கும். ஆனா இது மரங்கள் நிறைந்தது. இந்த மரங்கள் வளர்ந்தா இந்த முக வடிவம் மாறுமான்னா மாறாதாம். அந்த மரங்கள் அதுவரைக்கும் தான் வருமாம். அதுக்கு பிறகு அது ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு பிறகு அதுக்கு மேல வளராதாம். இப்ப இதெல்லாம் கூட நீங்க பார்த்துக்குங்க. இது உங்களுடைய மனதுக்குள்ள தோன்ற விஷயம் தான். முருகனை பார்த்து வழிபட்டு, அவருக்கு பிடித்த தமிழிலே நாங்கள் சொற்பொழிவாற்றி, பிறகு அந்த அன்னதானத்திலே பங்கேற்று, நாங்கள் புறப்படுகிற போது எங்களை ஐயா அவர்கள் வழி அனுப்பினார்கள். அந்த பட்டிமன்றம் முழுமையும் அவரும் அவருடைய துணைவியாரும் இருந்து கேட்டார்கள். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையினுடைய பொறுப்பாளர், நல்ல பேச்சாளர். அவருடைய வயது 70க்கு மேல் இருக்கும். ஆனாலும் கூட இன்றும் இளமையோடு முருகப்பெருமானைப் போல அவரும் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அவருக்கும் அவருடைய புதல்வியர், மகன் அத்தனை பேருக்கும் நம்முடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை சொல்லுவோம். வாய்ப்பிருந்தால் நீங்கள் அந்த முத்துமலை முருகன் கோயிலுக்கு சென்று வாருங்கள். ஏனென்றால் முருகன் நம்முடைய குலக்கடவுள் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. சுற்றி நில்லாதே பகையே போ, துள்ளி வருகிறது வேல் என்பதைப் போல எம்பெருமான் கையிலே வேலோடு இருக்கிற காட்சியை சென்று பார்த்து வாருங்கள் முத்துமலையிலே. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வரும். கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.